லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் 6 பல் போட்டிருக்கக்கூடிய 2 பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஹெச்எஃப் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. மாடு ஒவ்வொன்றும் இந்த தலையீத்துக்கு வந்து பார்த்தோம்னா 22 to 24 லிட்டர் கறவை திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாட்டை பார்க்கையில் நமக்கே வந்து தெரிஞ்சிருக்கும், நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடுங்க. வாங்க 2 மாட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த 2 மாடுகளும் 6 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து மாடுகள். 9 மாத சினையாக இருக்கிறதாகவும் கன்று ஈன்றதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னும் 1 வார காலத்திலிருந்து 10 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 2 மாடும் நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடு, நல்ல ப்ரீடில் ஒரு டாப் குவாலிட்டியான மாடுகள் அப்படின்னே வந்து சொல்லலாம். 2 மாடுகளுமே தலையீத்து மாடாக இருக்கிறதுனால இன்னொரு 7-8 கண்ணுக்கு இந்த மாட்டை வச்சு பயன்படுத்திக்கலாம். நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடுகள். ஒரு ஆட்டோவில் வந்து 2 மாடு தான் ஏற்ற முடியும் அப்படின்ற சைஸில் மாடு வந்து ரொம்ப பெரிய மாடுகளாக தான் விற்பனைக்கு வந்திருக்கு. குவாலிட்டிலையும் எந்த ஒரு குறையுமே வந்து சொல்ல முடியாது. தலையீத்துக்கே வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த 2 மாடுகளும் 45 லிட்டர் கறவை திறனுக்கு மேலே தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. டாப் குவாலிட்டியான ப்ரீடில் டாப் குவாலிட்டியில் 2 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு. மடி வளத்துலையோ காம்பு வளத்துலையோ எதுலேயுமே வந்து இந்த 2 மாடுகளையும் வந்து குறை சொல்ல முடியாது. உடல் வளத்துலையும் நல்ல பாடி வெயிட்டில் நல்ல அகலமான உடலமைப்பை கொண்ட மாடாக தான் இந்த 2 மாடுகளும் இன்னைக்கு நம்ம சேனலில் விற்பனைக்கு வந்திருக்கு. ரொம்பவும் டாப் குவாலிட்டியான மாடுகள் அப்படின்னே வந்து சொல்லலாம். 2 மாடுகளுமே சுழி சுத்தம் கொண்ட மாடுகள், நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுகள், எல்லா கிளைமேட் கண்டிஷனுக்கும் ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கக்கூடிய மாடுகள் தான். சில இடத்துல ரொம்ப சின்ன சின்ன மாடுகளாக வச்சுக்கிட்டு ரொம்பவும் பெரிய மாடு, அதிகமான விலையை வந்து சொல்லுவாங்க. ஆனால் இந்த 2 மாடுகளும் ரொம்பவும் பெரிய மாடு தான். அதுக்கேற்ற மாதிரி ஹை பட்ஜெட்டும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 2 மாடுகளும் ஒவ்வொரு மாட்டோட விலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரூபாய் 1,10,000 வந்து சொல்கிறாங்க. 1,10,000 வந்து ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது, அனுசரித்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. பண்ணையாளர்களாக இருந்தாலும் விவசாயிகளாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடு, அதிகமான கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடுகள். இந்த மாடுகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரியும் நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடுகள் உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. நம்ம சேனலில் எப்போவுமே நல்ல குவாலிட்டியான மாடுகள் தான் போட்டுட்ருக்கோம். இன்றைக்கும் அது மாதிரி ரொம்பவும் குவாலிட்டியான மாடுகளை தான் வந்து போட்டிருக்கோம். இந்த 2 மாடுகளும் கண்டிப்பாக எல்லாரும் வாங்கக்கூடிய மாடுகளாக தான் இருக்கும். பெரிய சைஸ் மாடுகள், அதிக கறவைத்திறன் கொடுக்கக்கூடிய மாடுகள், 6 பல் போட்டிருக்கக்கூடிய இளம் மாடுகள் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளே தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசுங்க. மாடு 2மே எங்கேருந்து விற்பனைக்கு வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடிக்கு பக்கத்தில் முத்தம்பட்டியிலிருந்து சின்னத்தம்பி என்பவர்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் த தமிழ்நாடு எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளே தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. இது போன்ற உங்களோட மாடு விற்பனைக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம சேனலை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா நல்ல குவாலிட்டியான மாடுகளாக இருந்தால் கொடுங்க. உங்கள் மாட்டோட விற்பனை பதிவையும் ரொம்பவே எளிதாக்கி கொடுத்துடலாம். மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.